மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் வந்து காவேரி வந்து என்ன நிலமையில இருக்காளோ, அவள் மனசில் வந்து வெண்ணிலாவை நினச்சி இன்னும் பயந்துட்டு தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அவளை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரியை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, காவேரி வந்து வீட்டில் போய் பார்த்தா சரி வராது இப்போ இருக்க சுச்சுவேஷனில். அதனால காவேரி வந்து வெளியே எங்கேயாவது கூப்பிட்டு நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு காவேரி கோவிலுக்கு வர சொல்லி விஜய் வந்து பேசுகிறாரு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, பேசிட்டு இருக்கும்போதே காவேரி திடீர்னு மயக்கம் போட்டு விழுறாங்க. அதனால காவேரியை விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே வந்து டாக்டர் வந்து பார்த்துட்டு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க ஒழுங்காக டைமுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து கேட்குறாங்க. விஜய்க்கு பார்த்தீங்கன்னா, என்னது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஷாக்கு. விஜய்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ரொம்பவே அழுது எமோஷனல் ஆகி காவேரி கிட்ட போயிட்டு, இந்த விஷயத்த கூட என்கிட்ட இருந்து ஏன் காவேரி மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. அதுக்கப்புறம் காவேரி பார்த்துட்டு, இனிமேல் நம்ம லைஃப்பில் நீ நான் நம்ம குழந்தை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மேலே படுத்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார் விஜய். இதுக்கப்புறம் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வெண்ணிலானால் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த விஷயத்தை வச்சு வெண்ணிலா விஷயத்த விஜய் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே முறியடிச்சிருவார். வெண்ணிலா கன்ஃபார்மாக இந்த வீட்டை விட்டு கிளம்ப தான் போகிறாங்க. விஜயும் காவேரி தான் சேர்ந்து வாழ போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு அழகிய தருணத்தை பார்க்க அடுத்த வாரத்தில் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.